Good morning students, I am MRK. We are going to see +1 mathematics chapter 5 binomial theorem and sequence series exercise 5.2ல remaining sum பார்க்க போறோம் 6th sumல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு exercise chapter 5ல வந்து chapter 5 exercise 5.2ல remaining sum 6th sumல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு பார்த்து பொறுமையா பார்த்துக்கோ question வந்து GP sum ரீட் பண்ணிக்கோ கொஸ்டினை வச்சுக்க கையில் கேத் டேம்னு கொடுத்துருக்கு கேத் டேம் அப்படின்னு கொடுத்துருக்கு டேம் ஆஃப் ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்கு சரிங்களா சரி nth டேம் ஜிபி அப்படின்னு உனக்கு தெரியுமில்ல nth டேம் ஆஃப் ஜிபி அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1 அப்படின்ற அர்த்தம் அப்போ இங்கே எழுதுனோம்னா டிகே என்னுக்கு பதிலாக ஏ ஆர் பவர் k-1 ஓகேங்களா சொல்கிறது நெக்ஸ்ட்டு தட் இஸ் அதாவது எண்ணுக்கு பதிலாக n-kன்னு கொடுத்துருக்கு அப்போ நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஏ ஆர் பவர் கேக்கு எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ இதை பேஸ் பண்ணியே செய் எண்ணுக்கு பதிலாக k-1 இதில் வந்து n-k எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது -1 அதாவது எண்ணுக்கு பதிலாக n-k இருக்குது இந்த எண்ணுக்கு பதிலாக n-k இருக்குது அப்போ எண்ணை பதில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா n-k -1 புரியுதா சொல்கிறது ரைட் அடுத்து nth டேர்ம்னு வேறு அவனே கொடுத்துட்டான் அப்போ அதையும் டிஎன் எழுதுனோம்னா ஏஆர் பவர் n-1 இது ஜென்ரலாக அவனுக்கு தெரியும் இன்னொன்று வந்து tn+kன்னு கொடுத்துருக்கு அப்போ ஏஆர் பவர் எண்ணுக்கு பதிலாக n+k -1 எண்ணுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணு சரியா சொல்கிறது சரி we know that நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா a, b, c are in GP அப்படின்னா GP அப்படின்னா மிடில் டேர்ம் ஈக்குவல் டு √AC எழுதலாம் அல்லது b ஸ்கொயர் ஈக்குவல் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் ஏசின்னு வந்துடும் மிடில் டேர்ம் ஈக்குவல் டு சரி அப்போ நம்ம எழுதுகிறோம் எது 3 அவன் சொல்லியிருக்கான் பாரு எது 3 சொல்லியிருக்கான் ஜிபியில் இருக்குன்னு சொல்லிட்டு இஃப் tn+n -k tn+k வந்து ஆர் இன் ஜிபின்னு சொல்லனால மிடில் டேர்ம் tn ஈக்குவல் டு இல்லை tn ஸ்கொயர் ஈக்குவல் டு சரியா சொல்கிறது மற்ற ரெண்டுடைய மல்டிப்ளை அப்படின்னா tn-k tn+k அந்த போன we know that ஃபார்முலா எழுதுனால ப்ரீவியஸ் பேஜில் அது ரைட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிறோம்னா இதுதான் ஒன்று இதிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன்னா இடது பக்கம் தான் இருக்குது tn ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு சரி அப்போ என்ன எழுதலாம் ஏஆர் பவர் n-1 ஹோல் ஸ்கொயர்னு வரும் அப்போ எழுதுனோம்னா ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகும் ஆருக்கு தனியாக எழுதுனோம்னா ஆர் பவர் n-1 2n-1 அப்படி வரும் புரியுதான்னு பார்த்துக்கோ இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னா 2 இங்கே வந்துடும் எண்ணுக்கு பக்கத்தில் ஏ ஸ்கொயர் ஆர் 2n-2 அப்படியே உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் வரும் சரியா சொல்கிறது இது வேணால் 2 நேம் பண்ணிக்கோ புரியுதான்னு பார்த்துக்கோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வர்றேன் சாரி இல்லை ஒதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் வர்றேன் வலது பக்கம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா tn-kயவும் tn+kயவும் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் இது ஏஆர் பவர் n-k -1 இன்ட்டு ஏஆர் பவர் n+k -1 ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு ஆயிரும் ஆர் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஆரை காமனாக வச்சுக்கிட்டு n-k -1 ப்ளஸ் பவர் ஆட் பண்ணிடு n+k -1 ப்ளஸ் k -k கேன்சல் அப்போ ஏ ஸ்கொயர்னு வந்துடும் ஆர் ஒரு n 2n ஆயிரும் -1 -2ன்னு ஆயிரும் இது விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் 2 and 3 2,3 LHS ஈக்குவல் டு என்னது RHS அப்படின்னு அர்த்தம் புரியுதான் பார் therefore அந்த மேலே கொடுத்துருந்துச்சில் tn-k
Tn + k are in GP அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பார்த்துக்கோ. சிம்பிள். நிதானமாக செய், பயப்படாத, பொறுமையாக போட்டுப்பார், புரிஞ்சுக்கோன்னு அதை நான் திருப்பி உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கணக்கை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறத கவனிக்கணும். கவனமாக திருப்பியும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் டேடியாக நடத்தட்டாலும் உனக்காண்டி தான் டீச் பண்ணுறேன். போர்டில் நடத்துறது போல் இங்கே நடத்துனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்துவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி உனக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் குறையும். ஸோ பின் ட்ராப் ஸ்டைலண்டில் உட்காந்து பாரு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 7th சம். சரியா? இது வந்து 10th இருந்துச்சு இந்த கொஸ்டின். இஃப் A, B, C are in GP, அப்போ B² = AC 1. சரி, அப்போ லெட்டு கொடுத்துருக்காங்க. A⁴1/x = B⁴1/x y C⁴1/z = k நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒன்று ஈக்குவல் பண்ணுவோம். A⁴1/x = k, B⁴1/y = k, C⁴1/z = k. ரெண்டு சைடும் பவர் கேல ரைஸ் பண்ணோம்னா ரெண்டு சைடும் பவர் எக்ஸ் ரைஸ் பண்ணோம்னா இதில் ஒய் ரைஸ் பண்ணோம்னா இதில் இசட் ரைஸ் பண்ணோம்னா A = k⁴xன்னு வரும். ரைஸ் பண்ணோம்னா எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இது B = k⁴yன்னு வரும். C = k⁴zன்னு வரும் ரைஸ் பண்ணோம்னா. சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ பொறுமை. அதாவது இப்படி A⁴1/x ரைஸ் பண்ணுறோம். இங்கேயும் k⁴x ரைஸ் பண்ணோம்னா இந்த ரிசல்ட் வரும். இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இதே மாதிரி ஒன்றுக்கு செய்கிற மாதிரி. சரியா? சரி, இப்போ ஒன்றாவது பாயிண்ட்லேருந்து ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து வந்தோம்னா B² = ACன்னு உனக்கு தெரியுது. இந்த இருக்குது ஜிபியில் இருக்கனால ஏபிசி. அப்போ B வந்து k⁴y² = A × C. A வந்து k⁴x, இது k⁴z. இப்போ பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்கிறனால பவர் ரெண்டே ஆட் பண்ணிட்டோம்னா x + z. இங்கே k⁴ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 2y. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால 2y = x + z அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். A, B, C ஏபியில் இருக்குன்னு வச்சுக்கவேன். மிடில் டேர்ம்ஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு அர்த்தம் A + C/2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 2B = என்ன வந்துடும்? A + C அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மூணும் எதில் இருந்தால் ஏபியில் இருந்தால் அந்த ரிசல்ட்டு தான் இங்கே வருது. அப்போ மிடில் டேர்ம்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னோம்ல. அப்போ மிடில் டேர்ம் என்ன இருந்துடும்? ஒய் வந்துடும். அப்போ இங்கிட்ட என்ன இருந்திருக்கும்? எக்ஸு ஒய்யும் இசட்டும் இருந்திருந்தால் ஆர்என் என்னது? ஏபி. இந்த ரிசல்ட் கிடைக்கிறனால இதை யூஸ் பண்ணி இதை சொல்லிடுறேன். we know that இது நம்மளுக்கு தெரிஞ்சது. தான் எழுதிக்கிறணும். அப்போ தான் உனக்கு தெரியும். A, B, C ஆர்என் ஏபினா மிடில் டேர்ம்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி தான் இங்கேயும் மிடில் டேர்ம் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல்ட்டு இல்லைன்னா T2/T1 போட்டு பார்த்தீங்கன்னா வரும்லடா. அவனுக்கு தெரியுமில்ல உனக்கு நாமலையா? இது எப்படி எழுதணும் தெரியுதா? B² = ACன்னு B/A = C/B. T2/T1 = T3/T2ன்னு எழுதுவோம்ல. அப்போ கிராஸில் ஒன்றா ஆகும். B² = என்ன வந்துடும்? ஏசின்னு வரும். இது ஜிபிக்கு உள்ளது. A, B, C ஜிபியில் இருந்தால் இது ரிசல்ட்டு. இது வந்து காமன் டிஃபரன்ஸ் பண்ண தெரியாதான்? B - AC = C - B. அப்போ -B இங்கிட்டு வந்துட்டு இங்கிட்டு போயிடும்னா 2Bன்னு வராதா? தெரியுதா தெரியலையா? 2B = என்ன வந்துடும்? C + A அப்படின்னு வந்துடும். 2 வரைக்கிட்ட அந்த ரிசல்ட் வராதா? தெரியும். இது வினோதத்தை அதான் எழுதுறது நம்ம. இது என்ன அர்த்தன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் B² = AC இல்லை B = √AC எழுதலாம். அதுக்கு கான்செப்ட் இது. காமன் ரேஷியோ ஒன்றா இருக்கனால. ஏபினா காமன் டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருக்கனால. இப்போ இந்த ரிசல்ட் வந்து காமன் டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருந்தால் வர ரிசல்ட்டு. அதனால் நான் ஏபின்னு சொல்லிட்டேன். புரியுதா? 7th சம். ஓகே, குட். 8th சம் இம்பார்ட்டன்ட் சம். வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஏஎம் அரித்மெட்டிக் மீன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். A + B/2. சரியா? அதே மாதிரி ஜிஎம் அப்படின்னு ஜாமெட்ரிக் மீன் அப்படின்றது
ஜின்னு சொல்லுவாங்க. இதை ஏன்னு சொல்லலாம்டா, ஏஜிபின்னு சொல்லுவோம்ல, அரித்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் ஜின்னு சொல்லுவாங்க. ரூட் ஏபி அப்படின்னு அர்த்தம். அதே இது ஹச்எம் அப்படின்றது ஹார்மோனிக் மீன் அப்படின்றது ஹச்ன்னு சொல்லுவாங்க. என்ன 2ab/a+b மறந்துடாத. இதை வச்சு தான் கணக்கு செய்ய முடியும். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அரித்தமெட்டிக் மீன் வந்து அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஜாமெட்ரிக் மீனோட 10 கூட அதிகம் அப்படின்ட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அரித்தமெட்டிக் மீன் வந்து ஹார்மோனிக் மீனை விட 16 அதிகம். கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோ. ரெண்டுக்குமே அரித்தமெட்டிக் மீன் தான். எதுக்கு இதோட அதிகம்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ. ஒன்று 10, ஜிபியோட அதிகம் 10, ஹச்எம்மோட அதிகம் 16 அப்படின்னு அர்த்தம். வி நோ தட் அப்படின்னு அர்த்தம். வி நோ தட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது. வி நோ தட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு தெரியணும். எப்படின்னா பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. எப்படி செய்கிறதுனா, ஏஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிடில் டேர்ம் G² சரியா சொல்கிறது, இதுதான் பெருசுடாமா, ஏ தான் பெருசு. G² இது ரெண்டும் ஏஹெச் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா சொல்கிறது, G² ஏஹெச் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். இதை 3ன்னு வேணால் வச்சுக்கோ. புரியுதா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஏ தான் பெருசு, அதை விட பெருசு ஜி, அதை விட ஏ தான் மொத்தத்தில் பெருசு, அதை விட சிறுசு ஜி, அதை விட சிறுசு ஹச். போக சிறுசாகிற மாதிரி நினச்சிக்கோ. அல்ஃபபெட் லெட்டரில் அப்படி கொண்டு ஏ பெருசு, ஜி அதுக்கடுத்து ஹச். ஏன்றது அரித்தமெட்டிக் மீன், ஜின்றது ஜாமெட்ரிக் மீன், ஹச்ன்றது ஹார்மோனிக் மீன் அப்படின்னு அர்த்தம். இசை சராசரின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரி, ஃப்ரம் 1 and 2 எடுக்கிறேன். அப்படியே வா. ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஏ அப்படின்றனால G+10 H+16 ஈக்குவல் பண்ணிக்கிறேன். புரியுதா சொல்கிறது? ரைட். இதிலேருந்து ஜி கண்டுபிடிச்சோம்னா H+16 -10. அப்போ G H+6. ஜி கண்டுபிடிச்சிட்டேன். ஜியை கொண்டு போய் இதில் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டில் தேர்ட் ஈக்குவேஷனில் போடலாம். தேர்டில் போட்டோம்னா G² HP தானே, HA தானே. அப்போ ஜினா H+6 ஹோல் ஸ்கொயர் H × A. சரியா? H × என்னது? ஏ. கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்க. H × A. சரி, A H+16 இருந்துச்சுல, அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அழகா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ எடுத்துட்டு அப்படின்னா ஹச் ஃபார்ம் ஆயிரும்ல ஈக்குவேஷனில். தெரியுதா சொல்கிறது? ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி, ஹச் கண்டுபிடிக்கலாம், ஜி கண்டுபிடிக்கலாம், உன் இஷ்டம். கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்றில் போட்டுக்கோ. ஃபஸ்ட்லேயே செகண்ட் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் ஜியை ஈக்குவல் பண்ணியிருந்தேன், ஹச் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஜி வந்துருக்கும், ஜிஏ அப்படின்ட்டு. அப்போ அந்த ஜிக்கு உள்ளதை எடுத்து போடணும். A G+10 எடுத்து போடணும். இங்கே ஹச் இருக்கனால இந்த இடத்துல ஹச் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ நான் இந்த இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்த யூஸ் பண்ண போகிறேன். புரியுதா சொல்கிறது? அதாவது H+6 ஹோல் ஸ்கொயர் H × H+16. ஏக்கு போல் ரீப்ளேஸ். புரியுதா சொல்கிறது? ஏக்கு போல் ரீப்ளேஸ். இது A² + B² + 2AB. நெக்ஸ்ட்டு A² உள்ள H² + 16H. ரெண்டு சைடும் H² கேன்சல் பண்ணி நான் இங்கிட்ட கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். 36 இருக்கட்டும். 16H -12Hன்னு வச்சுக்கோ. அப்போ அடிச்சிட்டோம், செப்பரேட் பண்ணிட்டோம்னா 4Hன்னு வரும். இங்கே 36 இறக்கி விட்டுரு. H = 36/4 9. H = 9 அப்படின்னு வருது. H கண்டுபிடிச்சிட்டேன் பாரு, ஈஸியாக H கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஏ கண்டுபிடிப்போமா? அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஃப்ரம் 1 போட்டு ஏ கண்டுபிடி. ஏ கண்டுபிடிச்சி அதில் போட்டு ஜி கண்டுபிடிச்சிரு. அவ்வளோதானே. இதில் ஜி இதில் போடணும், இதுலேயும் போடலான்னு போடலாம். இதில் இதை வேணால் 4th 1 வச்சுக்கோ. ஹச் கண்டுபிடிச்சிட்டாலே எல்லாத்தையும் வரிசையாக கண்டுபிடிச்சிடலாம் பாரு. ஃப்ரம் செகண்டில் போனோம்னா ஏ = H+16. ஹச் வந்து என்னது? இஃப் H = 9. A = 9 + 16. அப்போ A = 25. 4th ஈக்குவேஷன் போனோம்னா என்னது? G = சரிதானா? H+6
அப்போ இதில் g is equal to h 9 plus 6 g is equal to 15 அப்படின்னு அர்த்தம். அப்போ g கண்டுபிடிச்சிருக்கேன், a கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி h கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? ரைட். இப்போ நம்மளுக்கு தேவையானதை பொறுமையாக கொண்டு போவோம். தட் இஸ் அதாவது ஏன்றது வந்து என்ன சொல்லுவோம், a ப்ளஸ் பி பை 2 தானே சொல்லுவோம். அப்போ அதை வந்து 25ன்னு வச்சுக்குவோம். அப்போ a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு அர்த்தம். சரியா? a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு அர்த்தம். இதில் b வேணும் அப்படின்னா 50 மைனஸ் a அப்படின்னு எடுத்துக்கலாம். 15 மைனஸ் a அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. அடுத்து இந்த செகண்ட் ஒன்று ஜி எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும், அதாவது ஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி. சரிதானே? அப்போ ஜி வந்து என்னது 15, இந்த இருக்குல்ல 15 ஈக்குவல் டு ரூட் ஏபி. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 15 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, 15 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏபி. சரி, இப்போ ஏபி ஈக்குவல்ட்டுன்னு பண்ணோம்னா 225, 15 ஸ்கொயர் அப்படின்னு வர்றது ஆன்சர். இப்போ ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு சரிதானா, ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். இதில் வந்து நான் வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். இதில் ஏபிக்கு பதிலாக பியை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பிக்கு பதிலாக 50 மைனஸ் ஏ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ ஏ கிடச்சிரும். ஏபி ஈக்குவல் டு 225, பிக்கு பதிலாக சரியா 50 மைனஸ் ஏ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 225. அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 50a மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 225 இஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல ஏ ஸ்கொயர் முன்னாடி வரணும். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 50a ப்ளஸ் 225 ஈக்குவல் டு 0. அப்போ 45 இன்ட்டு 5 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் கிடைக்கும். கரெக்டு. 225 மைனஸ் 50 45 5 ரெண்டு சைடு மைனஸ் போட்டுக்கோ. அப்போ ஏ மைனஸ் 45 ஏ மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஏன்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஆன்சர் 45 வரும், ஒரு ஆன்சர் என்னது 5 வரும் ஏக்கு. ஓகேயா? அப்போ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 45னா இஃப் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா பி ஈக்குவல் டு 50 மைனஸ் 45 இல்லை பி ஈக்குவல் டு 50 மைனஸ் ஏன்னு இருந்துச்சுல, அந்த இடத்துல போடுறேன். அப்போ என்ன கிடைக்கிது, பி ஈக்குவல் டு 5 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பி ஈக்குவல் டு 50 மைனஸ் ஏ அப்படின்னா பி ஈக்குவல் டு 50 மைனஸ் 5. அப்போ பி ஈக்குவல் டு என்ன வருது 45. சரியான்னு பார்த்துக்கோ. சரியா? அப்போ அந்த நம்பர் ரிக்வயர்ட் நம்பர் தேவையான நம்பர் ஏபி தான் அந்த நம்பர். therefore the number are 5,45. குட் கொஸ்டின், செஞ்சு பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 9th சம். 9th சம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகேயா? ரைட். என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு, பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, q மைனஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் q மைனஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி எக்ஸு ப்ளஸ் பி மைனஸ் q. ஒரு ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படியே நேம் பண்ணுறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவல் பண்ணோம்னா கம்பேர் q மைனஸ் ஆர் b ஈக்குவல் டு ஆர் மைனஸ் பி சி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் q. கம்பேர் பண்ணிட்டேன். நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் வந்து ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்னது கிவன் கொடுத்துருக்கு. டெல்டா இஸ் ஈக்குவல் என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. இதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா. அப்போ இந்த கான்செப்ட் கொடுத்துருக்கனால இதை எடுத்து செய்கிறேன். அப்போ ஆர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac குட் ஈக்குவல் டு 0.
இதிலேருந்து நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். பொறுமையாக நிதானமாக கொண்டு வரணும். சரியா? கொண்டு வந்து P, Q, R in AP அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். P, Q, R in AP அப்படின்னா மிடில் டேர்ம் Q is equal to P plus R by 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுனா இது ஓகே ஆயிரும். இல்லை கிராஸில் கொண்டு போனால் 2Q is equal to P plus Rன்னு கணக்கை ஆன்சரில் கொண்டு வந்துட்டோம்னா, இந்த மாதிரி எய்ம் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இதை எழுதிடலாம். அப்போ இதோட ஆன்சரு இப்படி வருதான்னு பார்ப்போம். மூவ் பண்ணி பொறுமையாக கொண்டு வரணும். A minus B whole square, A square plus B square minus 2PR minus 4 into இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். PQ minus Q square minus PR plus RQ equal to 0. Right. One step. Next 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு R square plus P square minus 2PR minus 4PQ minus plus 4Q square minus plus 4PR minus 4RQ is equal to 0. A square plus B square plus C square plus 2AB plus 2BC அந்த மாதிரி கொண்டு வந்தால் A plus B plus C whole square எழுதிடலாம். புரியுதா சொல்கிறது? அப்போ ஃபஸ்ட்டு 4Q square அரேஞ்ச் பண்ணிக்குவோம் ப்ளஸ்ஸு 4Q square, அப்புறம் P square அரேஞ்ச் பண்ணிக்கோ, அடுத்து Q square அரேஞ்ச் பண்ணிக்கோ. அப்போ இது 3 அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது 3 அரேஞ்ச் பண்ணிட்டேன். மிச்சம் என்ன இருக்குது? அடுத்து ஏபிசின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏபி கியூபின்னு வேணும். கியூபி எங்கே இருக்குது? இந்த இருக்குது. மைனஸ் 2 இன்ட்டு 2QP அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாரு. அடுத்து இது எழுதிட்டேன். PQ அடுத்து 2QP அடுத்து இது R ஸ்கொயரா, இது வந்து R ஸ்கொயர். நல்ல வேலை. R ஸ்கொயர் ஃபஸ்ட்டு சர்க்கிள். இது 2Pக்கு, இது 2 PRன்னு வரணும். இந்த இருக்குது. அப்போ இதை எடுக்கையில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ன்னு எடுத்துட்டு 2 இன்ட்டு PRன்னு வருது. 2 அப்படி வருது. 4PRன்னு வருது. 4P கழிச்சிடலாமாடா அது ரெண்டையும்? வெரி குட். ரெண்டையும் கழிச்சிட்டா என்ன வந்துடும்? 2PRன்னு வந்துடும். ரெண்டையும் கழிச்சிட்டா என்ன வந்துடும்? 2PRன்னு வந்துடும். அப்போ 2PR எழுதிக்கலாம். சரி, அடுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது? இது ரெண்டும். அப்போ இது ரெண்டும் எழுதையில் மைனஸ் 2Q 2 இன்ட்டு 2QR அப்படின்னு எழுதலாமா அப்படின்ட்டு பாரு. ஏன் சார் அப்படி எழுதுறீ அப்படின்னா, இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா 2Q ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ப்ளஸ் P ஸ்கொயர்னு எழுதலாம், ப்ளஸ் R ஸ்கொயர்னு எழுதிட்டு ப்ளஸ்ன்னு எழுதி மைனஸ் 2Q 2 இன்ட்டு P அப்படின்னு எழுதலாம், ப்ளஸ் 2PRன்னு எழுதலாம், ப்ளஸ்ன்னு எழுதிட்டு 2 இன்ட்டு மைனஸ் 2QR எழுதலாம். ஏன் அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C, அதாவது A இது மைனஸ் 2Qனோடு எழுதலாம். A ப்ளஸ் B ப்ளஸ் C ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0. கரெக்டானு பாரு. A ஸ்கொயர் வந்துடுமா ஃபஸ்ட்டு, B ஸ்கொயர் வந்துடுமா, C ஸ்கொயர் வந்துடுமா? R அது, இது R. இப்போ சரியாக வந்துடுமான்னு பாரு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஸ்கொயர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டா மைனஸ் 2Q ஈக்குவல் P ப்ளஸ் Q, P ப்ளஸ் R ஈக்குவல் டு 0. அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 2Q ஈக்குவல் டு மைனஸ் P மைனஸ் R. அப்படியே அடிச்சு விட்டோம்னா மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும்? 2Q ஈக்குவல் டு P ப்ளஸ் R. therefore வரணும்ல, மிடில் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு, மிடில் டேர்ம்னா Q. அப்போ P, Q, R இன் என்னது? AP. இதைத்தான் நான் இங்கே சொன்னேன். புரியுதான்? பார்த்துக்க. ஒரே பேஜ்லேயே ஃபில்லப் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோ. புரியலனா பக்கத்தில் உள்ளவர்கிட்ட முடிஞ்சபடி கன்சல்ட் பண்ணு. நிதானமாக யோசி. சரியா? சொல்கிறது புரியுதான்னு பார். இல்லை ஒரு சமம் முடிஞ்ச பிறகு நான் பசங்க பாஸ் பண்ணி விட்டு பார்க்கணும். நிறுத்திட்டு அதை பொறுமையாக நிதானம் பார்த்தா தெரிஞ்சிடும். சொல்லிக் கொடுத்த பிறகு புரியுதா? ரைட், ஓகே, குட். லாஸ்ட் ஒன், திஸ் எக்ஸசைஸ் 10th sum.
என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு, பொறுமையாக நிதானமாக செய். ஜிபி சம்மு மாதிரி இருக்குது. முக்கியமான சம்டா தம்பி, மறந்துடாது. ஏற்கனவே ஒன்று முக்கியம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோ. லெட் ஹச் அதில் ஜிபின்னு சொல்லி கொடுத்துருக்கு. என்னென்ன கொடுத்துருக்குன்னா கேபிட்டல் ஏ கம்மா ஏஆர்னு எடுக்கிறேன், ஏன்னா ஸ்மால் லெட்டர் யூஸ் ஆகிருக்கனால. ஏஆர் ஸ்கொயர் இப்படியே போகிறது, ஆர் என் ஜிபி அப்படின்னு எடுக்கிறேன். இது 3 அப்படியே வரிசையாக லெட்டர் ஜிபியில் இருக்குது. இப்போ nth டேர்ம் எழுதுனோம்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ கேபிட்டல் லெட்டர் வரணும். சாரி, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் தானே, ஏ ஆர் பவர் n-1. கொஸ்டினில் பிக்யூஆர்னு யூஸ் ஆகிருக்கனால அதை மாற்றிட்டேன். டிபி பீத் டேர்ம் அப்படின்னா ஏ ஆர் பவர் p-1. கியூத் டேர்ம் டிக்யூ ஏ ஆர் q-1. எண்ணுக்கு பதிலாக போட்டுட்ருக்கேன். டிஆர் இந்த ஸ்மால் ஆர் யூஸ் ஆகிறனால தான் கேபிட்டல் யூஸ் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏ ஆர் r-1 ஆர்த் டேர்ம். அப்போ இதை ஒன்று ஏன்னு எடுத்துக்கிடுவோம், நம்மளாம் எடுத்துக்கிறதான். ஒன்று ஏன்னு எடுத்துக்கோ, ஒன்று பின்னு எடுத்துக்கோ, ஒன்று சின்னு எடுத்துக்கோ. நானாக எடுத்துட்டேன். சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்ததை ஆப்ரேட் பண்ணி கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்தது என்ன அப்படின்னு பாரு. இடது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் q-r log of a r பவர் p-1. பார்த்து பொறுமையாக ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டுக்க. ப்ளஸ் r மைனஸ் பி log of a r பவர் q-1 ப்ளஸ் p மைனஸ் q log of a r பவர் r-1. 1 0ன்னு காட்டணும் கடைசி ரைட் ஹேண்ட் சைடில். ஓகே, காட்டுவோம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கணும். யோசிக்கையில் இந்த பவரை வேணால் மேலே கொண்டு போகலாம். முன்னாடி உள்ள நம்பர் இருக்குல்ல, q-r, இதை ஒவ்வொரு டைம் r-p, p-q, இந்த 3 இருக்குல்ல, இந்த 3ஐ மேலே கொண்டு போகலாம். சரியா? எப்படி கொண்டு போகிறேன்னு பாரு. இதை கொண்டு போய் இந்த பவரில் எழுதணும், இதை கொண்டு போய் இந்த பவரில் ப்ராக்கெட்டுக்கு மேலே எழுதணும், இதை கொண்டு போய் இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே எழுதணும். இந்த எழுதி காட்டுறேன் பாரு. லாகு அப்படின்னு எழுதி இப்படி எழுதிட்டு ஏ ஆர் இங்கே என்ன இருக்குது p-1 எழுதிட்டு இங்கே வெளியில் எழுதணும் q-r அப்படின்ட்டு. புரியுதான்னு பாரு. ப்ளஸ் லாக் பொறுமையாக இப்படி எழுதிட்டு ஏ ஆர் பவர் q-1 எழுதிட்டு இதை மேலே கொண்டு போகணும் r-p. அதே மாதிரி லாகு அப்படி எழுதிட்டு p-qன்னு கொண்டு போயிரு மேலே. இதில் உள்ளே இருக்கிறது ஏஆர் r-1, அது உள்ளே இருக்கிறது. சரியா? ரைட். பவரை வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லாகு ஏ பவர் q-r ஆர் பவர் p-1 இன்ட்டு q-r. புரியுதா பாரு எழுதுனது புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. ப்ளஸ் லாகு ஏ பவர் r-pன்னு எழுதிட்டு அடுத்து ஆர் பவர் q-1 இன்ட்டு r-1 எழுதலாம். ப்ளஸ்ஸு லாகு ஏ p-qன்னு எழுதிட்டு ஆர் பவர் r-1 எழுதிட்டு அதுலேயும் p-qவை சேர்த்துக்கலாம். ரெண்டுலேயுமே ரைஸ் பண்ணுறது, ஏக்கும் ஆருக்கும் கேபிட்டலாக இருக்கும். இப்போ வேணால் லாகை காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா லாகு ஃபுல்லாக மல்டிப்ளை அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளேயில் இருக்குதுன்னு அர்த்தம். லாகு ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா வெளியில் உள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம், மல்டிப்ளேயில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏ பவர், சரியா, ஏ ப்ளஸ் சேர்த்துக்கிறோமா, ஏ பவர் q-r, ஏ பவர் r-p, ஏ பவர் p-q அப்படின்றது இதுக்குள்ளது ஃபுல்லாக இன்ட்டு எல்லாம் சேர்ந்தா தானே. அப்படியே பேர் பண்ணிக்கிறேன். ஆர் பவர் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், இதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். pq மைனஸ் pr மைனஸ் q ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர். இந்த ஆருக்கு மல்டிப்ளை எழுதணும். ஆர் இது லாக் ஃபார்மில் வந்து ப்ளஸில் இருந்தால் எல்லாத்தையும் மல்டிப்ளை எழுதணும், லாகில் மைனஸில் இருந்தால் டிவைடில் எழுதணும். இப்போ நான் ஏ ஃபுல்லாக சேர்த்துட்டேன்.
இப்போ வந்து ஆரை வந்து மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர் கியூ பவரில் மைனஸ் கியூ மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 புரியுதான்னு பார்த்துக்கோ. கியூ மைனஸ் இந்த இடத்துல ஏதோ தப்பு வருது. ஆர் மைனஸ் பிடா, ஆர் மைனஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டில் என்ன வந்துடும்? கியூஆர் அல்லது ஆர்கியூ, அடுத்து கியூபி, அடுத்து ஆர், அடுத்து என்ன வந்துடும்? ப்ளஸ் பி. ரைட். இன்ட்டு ஆர், இந்த இது ஆர் மைனஸ் 1 சாரி பி ஆர் மல்டிப்ளை பண்ணால் அடுத்து ஆர் கியூவு, அடுத்து மைனஸ் பி ப்ளஸ் கியூ. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கணும். அப்படின்னா அங்கனே ஆக்கிடவா? லாக் ஏல ஏ பவரை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ப்ளஸ் பண்ணுற மாதிரி மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ கேன்சல், அதாவது மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ கேன்சல், மைனஸ் பி ப்ளஸ் கியூ கேன்சல், ஏ பவர் 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இதில் ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? ஆர் பவர் 0ன்னு வந்துடும். அப்போ லாகு எனிதிங் பவர் 0 என்ன சொல்லுவான்? 1. லாக் 1னா என்ன வந்துடும்? 0 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். புரியுதான்னு பார்த்துக்கோ. எனிதிங் பவர் 0 1. அப்போ லாக் 1, லாக் 1னா 0, லாக் 0னா 1 மறந்துடாத. லாக் 0னா 1, லாக் 1னா என்னது? 0. எனிதிங் பவர் 0 1. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு பேசிக்காக. ரைட், குட். இதுதான் 5.2க்கு உள்ளது. ரிமைனிங் சம்மு பார்த்துக்கோ. ஓகே, பாதி சம் டீச் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை நான் உனக்கு போட்டுட்ருக்கேன். பார்த்துக்க நிதானமாக. ஓகே, தேங்க்யூ.